வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் தெய்வ பெண். கதைக்குள்ள போலாமா? மாலை 6 மணி. மகாபலிபுரம் கடற்கரையில் நின்று கொண்டு கடலை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு இருந்தான் சத்யன். அவன் மனதில் ஏதேதோ எண்ண அலைகள். அது அந்த கடலோடு போட்டி போட்டுக் கொண்டு வெற்றி பெற்று கொண்டிருந்தது. 28 வயது இளம் காளை சத்யன். எம்காம் முடித்து ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிக்கு அமர்ந்து 3 வருடங்கள் ஆகிறது. நல்ல வருமானம், நல்ல அழகு, நல்ல படிப்பு, அனைத்தும் இருந்தும் அவனது வாழ்க்கை ஏனோ வெறுமையே இருந்தது. நேற்று மாலை கோகிலா பேசிய வார்த்தைகள் அவன் மனதை, அவன் தனிமையை, அதன் வலியை மேலும் ரணமாக்கியது. கோகிலா சத்யனுடன் பணிபுரியும் மங்கை, அழகான மங்கை. முதல் பார்வையிலேயே அவளிடம் மனதை பறிகொடுத்தான் சத்யன். அவளும் தன்னை விரும்புகிறாள் என்று தெரிந்ததும் மேலும் சந்தோஷ படகில் பிரயாணம் செய்ய ஆரம்பித்தான். ஆனால் அந்த பயணம் நேற்றோடு நின்றுவிட்டது. நேற்று இதே வேளையில் ஆபீஸ் மொட்டை மாடியில் கோகிலா சத்யனுக்காக காத்திருந்தாள். மகிழ்ச்சியாக அவளிடம் பேச சென்ற சத்யன் அவள் பேசியதை கேட்டு ஒரு நிமிடம் அசைவற்று நின்றான். என்ன கோகிலா, என்ன சொல்ற? ஏன் திடீர்னு இப்படி? ப்ளீஸ் சத்யன், என்ன புரிஞ்சுக்கோங்க. எங்க பேரண்ட்ஸுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல. என்ன கோகிலா, உங்க பேரண்ட்ஸுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு லாஸ்ட் வீக் தானே சொன்னேன். அதுக்குள்ள என்னாச்சு? ப்ளீஸ் சத்யன், அவங்களுக்கு இப்ப பிடிக்கல, விட்டுடுங்களேன். அவள் விழிகள் வெறுப்பை காட்டியது. ஓகே, நான் ஃபோர்ஸ் பண்ணல, பட் உண்மையான ரீசன் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா அது போதும். என்ன பெரிய ரீசன்? நீங்க யாரும் இல்லாத அனாதை. சாரி, தனியா இருக்கீங்க. பரவாயில்ல கோகிலா, அனாதன்னு சொல்லு, அதுதானே உண்மை. இதை அவன் கூறும் போது அவன் குரல் கம்மியதை கவனித்தாள் கோகிலா. இதுக்குதான் சொன்னேன், என்னை எதுவும் கேட்க வேண்டான்னு. ஓகே கோகிலா, உங்க வீட்டுல பார்த்த அமெரிக்கா மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு நீங்க நல்லா இருக்கணும், என் வாழ்த்துக்கள் என்று கை கொடுத்த சத்யனின் அதிர்ச்சியாக பார்த்தாள் கோகிலா. என்ன பாக்குறீங்க? உங்க ஃப்ரெண்டு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அமெரிக்கால சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சொந்த வீடு, காரு, வசதி, வீட்டுக்கு ஒரே பையன். இதுக்கெல்லாம் முன்னாடி காதல் என்ன பெரிய காதல்? இத நீங்க தைரியமா என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு? எனிவே, எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும், இதை நான் மனப்பூர்வமா சொல்றேன் கோகிலா. அவள் அமைதியாக சென்று விட்டாள். அந்த இடத்தில் இருந்து மட்டுமல்ல, அவன் மனதில் இருந்தும் தான். சின்ன வயசுல இருந்து எனக்கு பிடிச்சவங்கெல்லாம் என்னை தனியாவே விட்டுடுறாங்க. ஏன், எதுக்கு? 5 வயசு இருக்கும்போது அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டு அம்மா என்னை அப்பா கிட்டேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்னை வந்து பாக்குறது கூட இல்ல. அவங்க முகம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு மறந்தே போச்சு. தாயோட அன்பு கிடைக்கவே இல்லை. அப்பாவும் பிசினஸ்னு வெளியிலயே இருந்ததால என்னை பாத்துக்க 2வதா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. வழக்கம் போல முதல் தாரத்து குழந்தைய நான் பாத்துக்க மாட்டேன்னு எல்லா 2ஆம் தாரமா வர பொண்ணுங்களும் சொல்ற மாதிரிதான் என் சித்தியும் அப்பா கிட்ட சொன்னாங்க. இல்ல, அமக்களமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவுக்கு டார்ச்சர் தாங்க முடியல, என்ன ஸ்கூல் ஹாஸ்டல்லையே சேர்த்துட்டாரு. வாரம் ஒரு நாள் வந்தவரு மாசம் ஒரு நாள் வர ஆரம்பிச்சாரு. அப்புறமா அந்த இடைவெளி கூடிக்கிட்டே போச்சு. அப்பாவோட ஸ்பரிசமும் எனக்கு மறந்து போச்சு. படிப்புலயே முழு மூச்சா இறங்கிட்டேன். ஸ்கூல் முடிச்சதும் காலேஜ் சேர்ந்தேன். ஃபீஸ்லாம் கரெக்டா கொடுத்துடுவாரு. சொல்ல போனா ஃபுல் ஃபீஸும் முதலே கட்டிடுவாரு. அதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியாது. எம்காம் முடிச்சிட்டேன் நான். அப்பதான் ஒரு நாள் என் கூட பேசினன்னு வந்தாரு அப்பா. அதுதான் அவரை நான் பார்க்க போற கடைசி சந்திப்புன்னு எனக்கு அப்ப தெரியாது. அன்னைக்கு ரொம்பவே தளர்வா இருந்தாரு. என்னை பார்த்ததும் அவர் கண்ணுல ஒரு சந்தோஷம். அதுல அவர் கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. என்னை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாரு. என் தலைய ஆசையா தடவினாரு. அந்த ஸ்பரிசம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் அனுபவிச்சேன். அது என் மனசுல ஏதோ சங்கடத்தை ஏற்படுத்திருச்சு. அப்பா, அவர் என்னை பார்த்த அந்த பார்வை
என் ஆழ் மனசுல ஏதோ ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. சத்யன், எப்படி பாருக்க? அவர் குரல் நடுங்குச்சு. அப்பா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ம், இருக்கம்பா. என்னப்பா, ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? ஒண்ணுமில்லப்பா. உனக்கு அப்பா மேல கோவமா? இல்லப்பா. நீ பொய் சொல்ற. உங்க அம்மா உன்னை சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டா. நானும் உன்னை தனியா ஹாஸ்டல்ல விட்டுட்டேன். உனக்கு எங்க 2 பேர்கிட்ட இருந்தும் அன்பு கிடைக்கல. என்னை மன்னிச்சிடு செல்லம். உங்க சித்தி உன்னை கொடுமை பண்ண கூடாதுன்னு தான் நான் பயந்து உன்னை இங்க விட்டேன். அவளுக்கு காசு பணம் தான் முக்கியம். அதுல நீ பங்குக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போய் விட்டுற சொன்னா. ஆனா அதுக்கு தண்டனையாதான் ஆண்டவன் அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கல. அந்த மொத்த வெறுப்பும் என் மேலதான் காட்டினா. சரி, அதை விடு. அது என் தலைவிதி. இனி நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். அப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்லப்பா, எனக்கு தெரியுது. அதுக்கு தான் நான் சொத்தை உன்னோட பேர்ல எழுதிட்டேன். அப்பா. இல்ல சத்யன், நீ எதுவும் சொல்லக்கூடாது. இது அப்பாவோட ஆசை. அன்னைக்கு அப்பா என் நெத்தில முத்தம் கொடுத்துட்டு போனாரு. ஒரு வாரத்துல அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார்ன்ற செய்தி. நான் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சேன். அப்பா எனக்கு கொடுத்த சொத்தை சித்திக்கே கொடுத்துட்டேன். அவர் கொடுத்த படிப்பு மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தேன். அவர் பரிசம் கிடைக்காத எனக்கு அவர் சொத்து மட்டும் எதுக்கு? அப்படிதான் எனக்கு அப்ப தோணுச்சு. வெளியில வந்து நானே ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டேன். அப்பதான் கோகிலாவோட அன்பு கிடைச்சது. இப்போ அதுவும் என்னை விட்டு போயிடுச்சு. இந்த ஏக்கம், இந்த தனிமை என்னை எங்க கொண்டு போய் விடுமோ என்று வாட்சை பார்த்தான் சத்யன். மணி 8. வண்டியை எடுத்துக்கொண்டு அந்த ஏகாந்த இடத்தில் வந்து கொண்டிருந்த சத்யன் மீது அந்த பீச் காற்று புழுதியை வாரி வீசியது. அந்த இருட்டான பாதையில் தூரத்தில் 4-5 இளைஞர்கள் நின்று கொண்டு ஏதோ கத்திக்கொண்டும் யாரையோ பிடித்து இழுப்பதும் என இருந்தனர். அவர்கள் செய்யும் கெலாட்டாவை பார்த்தால் அவர்கள் குடிபோதையில் இருக்கிறார்கள் என்பது தெரிந்தது. இன்னும் சற்று அருகில் நெருங்கினான். அவர்கள் நடுவில் அப்படி சிக்கி அவஸ்தைப்படுவது ஒரு பெண் என்பது புரிந்தது. 25 வயது இருக்கும். அவ்வளவு கூட இருக்காது. நல்ல உயரம், பால் போன்ற நிறம், சாதாரண பூனம் சாரி கட்டியிருந்தாள். அழகிய உடல் அமைப்பு. அவள் நெற்றில் இருக்கும் பொட்டையும் காலில் இருக்கும் மெட்டியையும் பார்த்ததுமே தெரிந்துவிட்டது அவள் திருமணமான பெண் என்று. அவள் கையில் இருந்த வளையலை அவர்கள் பிடித்து இழுத்ததில் அது உடைந்து அவளது கையிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவள் அலறி திமிரி கொண்டிருந்தாள். ஆபாச வார்த்தைகளில் அந்த இளைஞர்கள் அவளை வசைப்பாடி கொண்டிருந்தார்கள். என்னடி பெரிய பத்தினியா நீ? நீதானே கைய போட்டு எங்களை கூப்பிட்ட. ஒருத்தனுக்கு 200 ரூபானா நாங்க 4 பேரு 800 ரூபாய் தான் வருது. ஆனா நாங்க 1000 ரூபாய் தர்றோம்னு சொல்றோம். அப்ப எதுக்குடி ஓடுற என்றான் ஒருவன். மற்றவர்கள் சிரித்தனர். பிளீஸ் என்னை விட்டுடுங்க, எனக்கு பயமா இருக்கு, விட்டுடுங்க என்று அவள் கெஞ்சினாள். ஏய், தொழிலுக்கு புதுசா? அதுதான் பயப்படுற? கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம் என்று ஒருவன் அவள் அருகில் நெருங்கினான். சத்யன் வண்டியில் ஹார்ன் அடித்துக் கொண்டு வேகமாக அருகில் சென்றதும் அவர்கள் ஓடிவிட்டனர். வண்டியில் இருந்து இறங்கிய சத்யனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாள் அந்த பெண். அம்மா, நீங்க யாரு? ஏன் இந்நேரத்துக்கு இங்க தனியா? சார், என் பேரு ரமா. எங்க வீடு இங்க பக்கத்துல தான். சரி வாங்க, நான் வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போய் விட்டுட்டு போறேன் என்று அவளுடன் நடந்தான் சத்யன். அவள் நடை தளர்வதை கவனித்தான். ரோடில் இருந்து இறங்கி ஒரு இருண்ட பகுதிக்கு சென்றாள் அந்த பெண். 5 நிமிட நடை பயணத்துக்கு பிறகு அங்கு ஒரு 5-6 வீடுகள் கண்ணில் பட்டது. அதில் ஒரு ஓட்டு வீட்டின் முன் நின்றாள். உள்ளே சிறிய விளக்கு எரிந்து கொண்டிருந்த வெளிச்சம். பூட்டை திறந்து உள்ளே சென்றாள். உள்ளே தொட்டிலில் தொங்கிக் கொண்டிருந்த 1 வயது குழந்தையை வாரி அணைத்து முத்தமிட்டாள். வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே சென்ற சத்யன் அந்த காட்சியை பார்த்துவிட்டு அசந்து நின்றான். இந்த குழந்தை என்னோடதுதான். உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா? அவர் இந்நேரம் எந்த சாராய கடையில எப்படி கிடக்குறாருன்னு தெரியல சார்.
என்னம்மா சொல்றீங்க? ஆமா சார். 15 வயசுல வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாத வயசுல அந்த ஆளை நம்பி வீட்டை விட்டு வந்துட்டேன். 6 மாசம் நல்லாதான் வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் டெய்லி அடி உததான். என்னால வலி தாங்க முடியல. அம்மா வீட்டுக்கு ஒரு நாள் ஓடிட்டேன். அங்க நான் பார்த்தது எங்க அம்மா அப்பாவை இல்ல, அவங்க போட்டோவை தான். நான் வீட்டை விட்டு போன அசிங்கத்தால அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு எங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க. நான் எங்க அவங்க கூட இருந்துட போறோனோன்ட்டு என்ன துரத்தி விட்டுட்டாங்க. என் வயசும் என் இளமையும் என்ன ரொம்பவே பயம் காட்டிடுச்சு. எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. எனக்கு வேற யாரையுமே தெரியாது. வேற வழி இல்லாம திரும்பவும் என் புருஷன்கிட்டயே வந்துட்டேன். அவ்வளவுதான். அன்னிலிருந்து அடி உத டபுளா ஆயிடுச்சு. இந்த நரகத்திலையும் நான் உயிரோட இருக்க காரணம் இதோ இந்த பிஞ்சுக்காக தான். பிறந்து 1 வருஷம்தான் ஆகுது. குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்ல. டெய்லி பட்டி இருந்து எனக்கு பால் இல்ல. என்னாலையும் என் குழந்தையோட பசிய ஆத்த முடியல. என்ன வெளியிலயும் எங்கேயும் போக விட மாட்டான் அந்த ஆளு. இங்க குழந்தைய விட்டுட்டு என்னால வேற எங்கேயும் வேலைக்கும் போக முடியல. எனக்கு வெளி உலகமே தெரியாது. அவர் வீட்டுக்கு வந்து 1 வாரம் ஆகுது. குழந்தை பசியால ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுச்சு. பக்கத்து அக்கத்துல கேட்டு பால் வாங்கி கொடுத்து எப்படியோ இத்தனை நாள் சமாளிச்சேன். சும்மா யாராவது உதவுவாங்களா? அதுதான் இன்னைக்கு துணிஞ்சு வெளியில போயிட்டேன். என் குழந்தைக்கு பால் வாங்க என்கிட்ட பணம் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா என் குழந்தை பசியால துடிக்கிறத என்னால பார்க்க முடியல. அதுக்கு தான் என்ன பண்றது? என்கிட்ட இருக்கிறது இந்த உடம்பு. அதை விற்க துணிஞ்சிட்டேன். அப்பதான் அந்த பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். சத்தியன் மனம் புழுங்கியது. குழந்தை அழ ஆரம்பித்தது. அவள் சமாதானப்படுத்த ஆரம்பித்தாள். ஆனால் குழந்தை அழுகையை நிறுத்தவில்லை. வெளியில் சென்று வண்டி எடுத்துக்கொண்டு விரைந்தான். சற்று நேரத்தில் குழந்தைக்கு பால், அவளுக்கு டிஃபன் அனைத்தும் வாங்கி வந்தான். அவசரமாக அந்த பாலை ஆற வைத்து குழந்தைக்கு கொடுத்தாள் ரமா. குழந்தை மூச்சு வாங்கி கொண்டே கடகடவென பாலை குடித்துவிட்டு அவள் மடியில் தூங்கியது. தாயின் முகத்தில் நிம்மதி. பெருமூச்சு. 2 கையை எடுத்து அவனை வணங்கினாள். 1000 ரூபாயை எடுத்து அவள் கையில் கொடுத்தான் சத்யன். சார், வச்சுக்கோங்க. குழந்தைக்கு உங்களுக்கும் சாப்பாட்டுக்கு வச்சுக்கோங்க. என் கையில இப்போதைக்கு இதுதான் இருக்கு. நான் அப்புறமா வந்து என்னால முடிஞ்ச உதவியை செய்யறேன் என்று வெளியில் சென்றான். அவள் கலங்கிய கண்களோடு தன்னை பார்த்து கொண்டிருப்பது அவனுக்கு தெரிந்தது. அன்று வீட்டிற்கு சென்றவன் இரவெல்லாம் தூங்காமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான். புருஷன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தன்னோட குழந்தைய விட்டுட்டு போன தாய், பணத்துக்காக என்ன வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொன்ன வீட்டை விட்டு துரத்தி எங்க சித்தி, ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு காதலியே தூக்கி எறிஞ்சிட்டு போன காதலி, இவங்களும் பெண்கள் தான். ஆனா இன்னைக்கு நாம பார்த்ததும் ஒரு பெண் தான். தன்னோட குழந்தைக்காக தன்னோட மானத்தை கூட விற்க துணிஞ்ச அந்த பெண், அவ சாதாரண பெண் இல்ல, தெய்வ பெண். அந்த அன்பு உள்ளத்தை அந்த நரகத்துல விட்டுட்டு வந்துட்டோமே, பாவம். நாம ஏன் அவளுக்கு இங்க ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரக்கூடாது? நாம ஏன் அவளுக்கு ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க கூடாது? அந்த குழந்தைக்கு ஒரு தகப்பனா நாமே இருந்து அந்த குழந்தைய ஏன் பாதுகாக்க கூடாது? இந்த எண்ணங்கள் அவன் மனதில் தோன்றியதும் அவன் மனதில் ஒரு நிம்மதி ஏற்பட்டது. மறுநாள் காலை மகாபலிபுரம் விரைந்தான். அவன் வண்டி வேகமாக சென்றது. அதுக்கு காரணம் தெரியவில்லை. அவன் மனதில் புதியதாக ஏற்பட்டிருந்த உற்சாகம்தான் என்பதாக சொல்லிக் கொள்ளலாம். இதோ அந்த இடம். இரவில் பார்த்ததுக்கும் பகலில் பார்ப்பதற்கும் எத்தனை வித்தியாசம்! சற்று கவனமாக சென்று கொண்டிருந்தான். அதோ அந்த வீடுதான். ஆமா, ஏன் அங்க ஒரே கூட்டமா இருக்கு? ஒரே போலீஸ் வேற இருக்காங்களே. அருகில் சென்றான். கூட்டத்தை விலக்கியதும் அவன் பார்த்த காட்சி அவனை உறைய வைத்தது. ஒரு வெள்ளை துணியால் மூடிய ஒரு மனித உருவம் அங்கு கிடந்தது. போலீஸ்காரர் அந்த துணியை விலக்கியதும் இரத்த வெள்ளத்தில் இருந்தது ரமாவின் முகம். அவள் காலடியில் குழந்தை அழுது கொண்டிருந்தது.
புரியாமல் நின்ற சத்யனின் காதில் அங்கிருந்தவர்கள் பேசியது கேட்டது. பாவம், அந்த பொண்ணு டெய்லி அவன்கிட்ட அடியும் உதையும் வாங்கிட்டு இருந்தா. இன்னைக்கு ஒரேடியா கொன்னே போட்டுட்டான் பாவி. எதுக்கு கொண்டானா? வேற எதுக்கு? நேத்து இவ ஏதோ பணம் வச்சிட்டு இருந்தாளாம், அத குடிக்க கேட்டு அடிச்சிருக்கான். அவ குடுக்க மாட்டேன், இது ஒரு கடவுள் கொடுத்ததுன்னு சொல்லியிருக்கா. அப்ப நீ யாரையோ வச்சிட்டு இருக்கியான்னு அம்மி கழுவி எடுத்து அவ தலையில போட்டுட்டு இருக்கான். பாவம், பச்சைய குழந்தைய விட்டுட்டு போயிட்டா. அந்த குழந்தைக்காக தான் வாழ்ந்தா. இப்ப அந்த குழந்தை தனியா நிக்குது. யாரு பாப்பா? பொம்பளை பொண்ணு வேற. நான் கொடுத்த காசு அவ உயிர் போக காரணமாயிடுச்சே. ஒரு விதத்துல இந்த குழந்தை தாயை எழுந்துட்டு அனாதையே நிக்க நானும் ஒரு காரணமாயிட்டேனே. நான் காசு கொடுக்காம இருந்திருந்தா அவ யார்கிட்டயாவது குழந்தைக்கு பால் வாங்கி பசியாத்தி இருப்பா. அவனும் பணம் கேட்டு அடிச்சிருக்க மாட்டான். என்னாலதான் நானும் ஒரு காரணமாகிட்டேன். இந்த குழந்தை அன்புக்காக ஏங்கி அனாதையா எங்கெங்கயோ வளரப்போகுது. இன்னும் அது என்னென்ன சித்திரவதையெல்லாம் அனுபவிக்க போகுதோ. கடவுளே, போதும், நான் பட்ட கஷ்டமே போதும். அவ தாய் பட்ட கஷ்டமே போதும். இவளை நான் இனிமே விடமாட்டேன். இவ ஏன் குழந்தை. இப்படி ஒரு பந்தத்தை ஏற்படுத்ததான் கடவுள் நேத்து அப்படி ஒரு விஷயத்த நடத்தினார் போல இருக்கு. இனிமேலும் இது ஏன் குழந்தை, இத நான் விடமாட்டேன். அவ தாயை போல ஒரு அன்பு உள்ள படைத்தவளா, ஒரு அன்பான பெண்ணா இவளை வளர்ப்பேன். நல்லா படிக்க வச்சு 4 பேருக்கு உதவக்கூடியவளா சமுதாயத்துல நிறுத்துவேன். அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் சத்யன். அந்த இடத்தில் இழுத்து நின்று விட்டது. கண்ணீருடன் தனது தந்தையின் டைரியை மூடினாள் சாருலதா. டாக்டர், பேஷண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க, தோ வரேன் என்று கூறிவிட்டு தனது அப்பாவின் போட்டோவிற்கு மாலை போட்டு வணங்கிவிட்டு எழுந்து சென்றாள் சாரு. வாசலில் சத்யன் ஹாஸ்பிட்டல், டாக்டர் சாருலதா, MBBS MD DGO என்று எழுதியிருந்தது. அதன் அடியில் இங்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கப்படும் என்று கொட்டை எழுத்தில் எழுதியிருந்தது. இவங்க பெரிய டாக்டரா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறாங்க. சாயங்காலத்துல நம்மள போல ஏழை பழையங்களுக்கு ஃப்ரீயா மருத்துவம் பார்க்கறாங்க. அவங்க அப்பா எல்லாருக்கும் உதவணும்னு சொல்லி வளர்த்தாராம். நல்ல மருத்துவம் பார்ப்பாங்க. அவங்க அப்பா பேர்லயே ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. மவராசி. அவங்க நல்லா இருக்கணும் என்றால் அங்கிருந்த ஒரு கர்ப்பிணி பெண். இத்துடன் தெய்வ பெண் கதை முற்றம். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.